இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ஃப்ரீயான ஃபுட் அண்ட் ரூம் ஸ்டேஸ் கிடைக்கும். ஹாய் கெஸ், ட்ராவல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா பட்ஜெட். நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பென்ஸ்லாம் போக மந்த்லி இருக்கிற ஒரு மினிமலான பட்ஜெட்டில் எப்படி நான் ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது, இதில் இருக்க இந்த பட்ஜெட் எனக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதால நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மூலிமா நம்ம ஒரு மினிமலான பட்ஜெட்லேயே அந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த பிளேஸ்க்கு போனாலும் எப்படி பட்ஜெட்டில் அந்த பிளேஸ்க்கு சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் ஏஜே, நாடோடி ஏஜே அப்படிங்கிறது தான் நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பட்ஜெட் இல்லை, அதனால் நான் ட்ரிப்புக்கு வரல அப்படிங்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் டிரான்ஸ்போர்ட். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ட்ரெயின், பஸ்ஸஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே பட்ஜெட் ட்ராவல் தான் வரும். ஆனால் நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் புக் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் எப்போ போகிறீங்களோ அதுக்கு ஒரு 2 to 3 months முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் 10 to 15 days முன்னாடி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சென்னை டு சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா பிளேஸை சூஸ் பண்ணிவிட்டு டேட்டை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காட்டும். நமக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியுது ப்ரைஸ் டீட்டெயில் டேட் வைஸ் வேரியஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 10 நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா டிக்கெட்டோட ப்ரைஸ் 17,000 வருது. அதுவே நீங்கள் மார்ச் 1 ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8,500 rupees வருது. 2 டேட்டோட ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாதி விலையில் நமக்கு டிக்கெட் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 2 to 3 months முன்னாடி டிக்கெட் புக் பண்ணுறது பட்ஜெட் ட்ராவலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்டே. நம்ம எங்கே தங்கலாம் அப்படின்னா நம்ம ஹாஸ்டல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த பிளேஸ்க்கு போனாலும் அந்த இடத்துல ஹாஸ்டல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஹாஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 to 300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு 500 to 800 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். பட் இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஒரு இடத்துல ரூம்ஸை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் எப்போயுமே இந்த ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கூகுள் மேப். கூகுள் மேப்பில் நம்ம எந்த பிளேஸ்க்கு போயிருக்கோமோ அந்த பிளேஸில் நம்ம ஸ்டேவை சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய ரெக்கமெண்ட் பண்ணோம். அதில் நம்ம லோ ப்ரைஸ் எங்கே இருக்கோ ஸோ அந்த ரூம் ஸ்டேவை கண்டுபிடிக்கலாம். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம போகிற இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி பக்கத்துலேயே ரூம்ஸ் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் ஒரு 1 kilometer 2 kilometer டிஸ்டன்ஸில் நீங்கள் போய்ட்டு ரூம் தேடினீங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ரூம் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற பிளேஸில் தான் நீங்கள் ரூம் தேடினீங்க மட்டும்தான் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமா நமக்கு ஃப்ரீயான ஃபுட் அண்ட் ரூம் ஸ்டேஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட்டோட பேர் வேர்ல்ட் பேக்கர்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் நிறைய வாலண்டரிஸ் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த ஒர்க்கை நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது மூலமா நமக்கு ஃப்ரீயான ஃபுட் அண்டு ரூம் ஸ்டேஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. வேர்ல்ட் பேக்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட நேம். இதில் நீங்கள் சைன்இன் பண்ணும்போதே உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கேட்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஒர்க்லாம் தெரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் சைன்இன் பண்ணும்போதே கேட்கும். நான் இதில் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச ஒர்க் ரிலேட்டடான ஸ்டேஸ் எல்லாமே இதில் காட்டுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங், ஃபார்மிங், அனிமல் கேர் இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன ஒர்க் தான் இதில் காட்டுது. ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்கிற ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃபுட் அண்டு ஸ்டேவை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மினிமமாக நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு, அப்புறம் ஜோத்பூர் இந்த மாதிரியான என்னென்ன பிளேசஸ்லாம் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவைப்படுறாங்களோ அதெல்லாம் இதில் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து நமக்கு அதிகப்படியாக செலவாகிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பேக்கேஜஸ். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல இருக்கிற பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே நிறைய பேக்கேஜஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி அந்த பிளேஸை ரீச் ஆனதை விட இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம போகாமல் அந்த இருக்கிற பிளேஸஸ் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம கூகுள் மேப் தான் இந்த இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகும். கூகுள் மேப்பில் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து சுற்றி என்னென்ன பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அவைலபிள் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து 1 or 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா நான் நடந்து கூட போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிளேஸஸ்க்குமே ஒரு பஸ் போகும், லோக்கல் பஸ். ஸோ நீங்கள் அந்த பஸ்ஸஸோட டைமிங்கை நீங்கள் லோக்கலில் யார்கிட்டயாவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளேஸாக சுற்றி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம், ரெண்டட் பைக்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டட் பைக் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜஸில் போகிறத விட உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். 1 டேக்கு ஒரு 400 to 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெட்ரோல் போட்டு நீங்கள் பாட்டுன்னு எல்லா பிளேஸஸையும் சுற்றி பார்க்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸாக இருந்தாலுமே ஒரு 150 to 200 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டுக்குன்னெலாம் ஒதுக்குறது கிடையாது. பட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து அது ரேட்டை பற்றிலாம் நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சா நான் சாப்பிட்றேன். ஃபுட்டுக்கு நான் இவ்வளோதான்ட்டு அமௌண்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் ட்ராவல் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டில் நல்லா ட்ராவல் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னால் கொஞ்ச நாளாக வந்து என்னால் ட்ராவல் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்னால என்னால் தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியல. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்தடுத்து ட்ராவல் வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான